இவ்வாறு இடைவிடாத ஜபம் இறையருளை பெற்றுத் தரும் என்ற சீரிய கருத்தை நமக்கு வழங்குகின்றது. விடுதலை பயண நூலில் மோசேயின் கரங்கள் உயர்ந்திருந்தது போது இஸ்ரேல் மக்கள் வெற்றியை கண்டனர். இறை இயேசு உவமைகளின் மூலம் நம்மை தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றார். கண்பெண் தன்னுடைய விடாமுயற்சியினால் நேர்மையற்ற நடுவரிடமிருந்து நல்ல தீர்ப்பை பெறுகிறார். இவ்வாறு நீதியுள்ள இரக்கமுள்ள கடவுள் தமிழம் இடைவிடாத மன்றாடுவோரின் மன்றாட்டை நிச்சயமாக கேட்பார் என்பது உறுதி. இயேசு தன் பணிவாழ்வு முழுவதும் பற்றியோடு ஜப உறவில் கிடைத்திருந்தார். காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நிகழ்வை தொடர்பும் முன்பும் ஜெபித்தார். எனவேதான் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், இடைவிடாத இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றது. நமது கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஜபம், விடாமுயற்சி என்ற ஆயுதங்களால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் என்பதை உணர்த்துகின்றது. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் இடைவிடாது ஜெபிக்க கடவுளிடம் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையுடன் அவரை நாடவும் வேண்டிய வரங்களை பெற்றுட இத்திருப்பலியில் நம்பிக்கையுடன் பங்கு கொள்வோம்.